ஓம் நம சிவாய. பிதாவுக்கு பிரகலாதன் உபதேசம். பிரகலாதனின் தந்தை ஹிரண்யன் தன் மகன் என்ன செய்தும் ஹரிநாமத்தையே நினைத்தும் புகழ்ந்தும் வருவதைக் கண்டும் மனம் பொறாமல் மற்ற மந்திரிகளின் புதல்வர்களை அழைத்து வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் யோகியர்கள், உங்கள் தந்தை சொல்லை ஏற்று நடப்பவர்கள். ஆகையால் நீங்கள் என் மகன் பிரகலாதனுடன் சிநேகம் செய்து கொண்டு அவனுக்கு நற்புத்தி கற்பிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், ஆஹா, அப்படியே செய்கிறோம் என்று பிரகலாதனை அங்கிருந்து ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று, நண்பனே, நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள். மகானுபாவரான உன் தந்தைக்கு கோபம் வரும்படி செய்தால் நீ என்ன சுகத்தை அடைய முடியும்? தந்தை சொல்லும் வார்த்தையை கேட்டு நன்மை அடை. இதுவே எங்கள் விருப்பம். இதை உனக்கு நண்பர்கள் என்ற முறையில் சொல்லுகிறோம். உன் விருப்பம் எப்படியோ அப்படியே நடந்து கொள்ளலாம் என்று போதித்தார்கள். ஆனால் பிரகலாதனோ, நண்பர்களே, தந்தை என்பது யார்? பந்து யார்? தாய் யாவள்? சகோதரர் யாவர்? சிநேகிதர் யாவர்? மனைவி எவள்? இது முழுவதும் தேக சுகத்துக்கே அன்றி மோட்ச சுகத்துக்கு அல்ல. மாலை பொழுதில் பற்பல இடங்களிலிருந்து வருகின்ற பறவைகள் எல்லாம் ஒரு மரத்தை சேர்ந்து பொழுது விடிந்த உடனேயே தத்தமது காரியங்களுக்கு பறந்து போகின்றன. தாய் தந்தையரின் சங்கதியும் இப்படிப்பட்டதுதான். இது தேக சம்பந்தமான கர்மபோகத்தை அனுபவித்து மீண்டும் வேறு பிறவியை கொடுக்கத்தக்கது. சம்சாரத்தில் இதைவிட வேறு சுகம் இல்லை. இது கனவு போன்றது, உண்மையானதல்ல. பகலில் பார்த்த விஷயங்கள் இரவில் கனவாகின்றன. ஆகையால் நீங்கள் அனைவரும் விஷ்ணு பக்தி செய்து கிருதார்த்தர்களாகி நித்திய சுகத்தை அடைய வேண்டும். அப்படி செய்யாமல் சம்சார சுகத்திலேயே மூழ்கியிருந்து விட்டால் யமபாசத்தில் கட்டுப்பட்டு கஷ்டப்படுவீர்கள். நாம் இதுவரையில் பிள்ளைகளாகவும் பிதாக்களாகவும் சகோதரர்களாகவும் எத்தனையோ பிறவிகளில் தோன்றினோம். இவை கர்ம சம்பந்தத்தால் கருப்பாயாசமுற்றவையே அன்றி வேறல்ல. முழு பாவியானால் ஒருவன் நரகத்தை அடைவான். முற்றும் புண்ணியத்தையே செய்தவன் ஸ்வர்க்கத்தையே அடைவான். புண்ணிய பாவங்கள் இரண்டுமே கலந்திருப்பதால் மனித பிறவி உண்டாகிறது. புண்ணிய பாவங்கள் நசித்த விடத்தில் நிசதமான முக்தி கிடைக்கும். கர்ம சம்பந்தமான தேக அபிமானம் இருக்கும் வரை முக்தி கிடைக்க மாட்டாது. கர்ம நாசம் உண்டாகும் நிமித்தம் விஷ்ணுவை தியானிக்க வேண்டும். ஹரிநாமத்தால் கர்மங்கள் ஒழியும். ஹரிசேவையின்றி கர்மம் ஒழிய வேண்டுமானால் கர்மங்களை அனுபவித்தாவது பிராயச்சித்தங்களை செய்தாவது ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழிக்காவிடில் பிறவியை அடைந்து அனுபவித்தே ஆக வேண்டும். அழுக்கு துணியில் சாயம் ஏறாது. அழுக்கில்லாத ஆடையிலே சாயம் பிடிக்கும். அதுபோலவே தேகாபிமானத்தால் உண்டான மனத்திலுள்ள அழுக்கு ஹரிபஜனையால் ஒழியுமே அல்லாமல் வேறு எதனாலும் ஒழிய மாட்டாது. நீங்கள் அனைவரும் மூர்க்கர்கள். நீங்கள் என்ன சொன்ன போதிலும் என் தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். இனி உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். நான் மட்டும் ஸ்ரீ விஷ்ணுவையே பக்தி செய்வேனே அன்றி என் தந்தையின் கட்டளையை சிறிதும் கேட்க மாட்டேன். என் விருப்பப்படியே நடப்பேன். நீங்கள் போகலாம் என்றான். மந்திரி குமாரர்கள் மன வருத்தத்துடன் ஹிரண்யகசிபனிடம் சென்று, அரசே, நாங்கள் எவ்வகையாக சொல்லிய போதிலும் உங்கள் புதல்வன் எங்கள் பேச்சை கேட்பவன் அல்லன் என்றார்கள். இரண்யகசிபன் எல்லையில்லாத கோபம் கொண்டு புத்திரனை அழைத்து வரச் சொல்லிவிட்டு தன் கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவனை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு, மகனே, நான் சொல்வதை கேள். உன் பிடிவாதத்தை விட்டுவிடு. உலகத்தில் உள்ள மக்கள் ஹரியை ஏன் சேவிக்கிறார்களோ அத்தகைய ஐஸ்வர்யத்தை நீ என்னாலேயே அடைந்திருக்கிறாய். உனக்கு நான் ஹரியே அன்றி ஹரி என்று வேறு ஒருவன் இல்லை. தேவர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள், முனிவர்கள் முதலானவர்களும் எனக்கு வசப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். சகல லோகங்களும் என் ஆதீனத்தில் இருக்கின்றன. நிக்கிரக அனுக்கிரக சாமர்த்தியமுடைய என்னை காட்டிலும்
சிறந்த ஹரி யாவன்? என்னை விட்டுவிட்டு நீ சொல்லுகிற ஹரி எங்கே இருக்கிறானோ? நீ அவனை காட்டுவாயா? நீ இதை அறியாததால் என்னை சேவிக்காது இருக்கிறாய் என்றான். அதை கேட்டதும் பிரகலாதன், ஓ தைத்யா இரண்யகசிபா, நானே விஷ்ணு, என்னை விட விஷ்ணு வேறில்லை என்று சொல்லுகிறாயே, விஷ்ணுமூர்த்திக்கும் உனக்கும் அதிக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ரத்தினத்திற்கும் பருக்கை கல்லுக்கும், குயிலுக்கும் காகத்திற்கும், சந்தனத்திற்கும் சேற்றுக்கும், சாந்தமுடையவனுக்கும் கோபமுடையவனுக்கும், சூரியனுக்கும் மின்மினி பூச்சிக்கும், வேதத்திற்கும் சாதாரண பேச்சிற்கும், பொன்னுக்கும் இரும்புக்கும், பசுவுக்கும் பன்றிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல விஷ்ணுமூர்த்திக்கும் உனக்கும் அவ்வளவு உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன. அவரோ சாந்தசீலர், நீயோ அகங்காரி, பாபி, காமுகன், தேக அபிமானி, நீசன், இறப்பவன், பிறரை தூஷிப்பவன். நீ வீணாக சந்தோஷம் அடைவதால் மோட்சம் அடைய மாட்டாய். விஷ்ணுவை சந்தோஷப்படுத்தினால் மோட்சம் அடைவாய். நீயே விஷ்ணு என்று சொல்ல உனக்கு நாணமில்லையோ? அதை நீ எவ்வளவு தைரியமாக சொல்லுகிறாய்? விஷ்ணுவுக்கும் உனக்கும் உள்ள தாரதம்மியங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விட்டேன். அதை அறிந்து கொள். யானை மேல் ஏறுவதை விட்டு நரி மேல் ஏறுவார் உண்டோ? இல்லை, இல்லை. ஆகவே நான் விஷ்ணுவையே சேவிப்பேன். உனக்கு ஏதாவது செய்ய சக்தி இருந்தால் அதை விரைவில் செய்யலாம் என்று தன் தந்தைக்கு கொஞ்சமும் அஞ்சாமல் கூறினான். ஹிரண்யகசிபன் பிரகலாதனை பார்த்து, மகனே, நான் எவனை சேவிக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயோ அந்த அவன் எங்கிருக்கிறான்? அந்த விஷ்ணு எங்கே இருக்கிறான்? அவனை எனக்கு உன்னால் காட்ட முடியுமா என்றான். அதற்கு பிரகலாதன் சொல்லியவற்றையும் அதற்கு மேல் நடந்தவற்றையும் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஓம் நம சிவாய.